உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு நோ சொல்ல கற்றுக்கிறது. இங்கே எல்லாத்துக்கும் கெட்ட விஷயம் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்குது, ஆனால் நோ சொல்கிறதுக்கு இங்கே யாருக்குமே தைரியம் இல்லை. உங்கள் லைஃப்பில் நீங்கள் நோ சொல்ல கற்றுக்கிட்டிங்கன்னா, நோ சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் பாதி பிரச்சனைக்கு மேலே சால்வ் ஆகிடும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ஃபீல் பண்ணுற பிரச்சனை எல்லாமே நீங்கள் உங்கள் லைஃப்பில் அன்வான்டாக எடுத்து போட்டுக்கிற பிரச்சனையாக தான் இருக்கும். இது எதனால் நடக்குதுன்னா உங்களுக்கு நோ சொல்ல தெரியாதனால. செகண்ட், எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களை நீங்களே மதிக்கணும், உங்களுக்கு நீங்களே ப்ரையாரிட்டிஸ் கொடுத்தே ஆகணும். இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? மற்றவங்க லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணுறது. நீங்கள் மற்றவங்கள பார்த்துக்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது, ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருந்தால் தான் மற்றவங்கள பார்த்துக்க முடியும். தேர்டு, உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா போகிற போக்கில் எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறது தான் பெரிய தப்பே. ஏன்னா நீங்கள் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் சர்வீஸும் பண்ண முடியாது, ஒழுங்காக ஓட்டவும் முடியாது. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேயே பார்த்து நீங்கள் சரி பண்ணாதான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப தூரம் போக முடியும்.